ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதான் டூ. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அதாவது சிஎம்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஷார்ட்டாக. இது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் வெப் டெவலப்மெண்ட்டில். இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான வெப்சைட்ஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த பேசிக் கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உங்களால் எந்த மாதிரியான ஒரு வெப் அப்ளிகேஷனையும் உங்களால் செய்ய முடியும். ஸோ அதுக்கு தான் இந்த ஒரு சின்ன கான்செப்ட். ஃபர்ஸ்ட் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்றத ஒரு சிம்பிளாக காமிச்சிடுறேன். ஸோ தட் உங்களுக்கு ஒரு சூப்பர் ஐடியா கிடைக்கும். நான் சாம்பிளுக்கு ஒரு வெப்சைட் வச்சுருக்கேன். ஸோ இது ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரியான வெப்சைட். பட் இதுலேருந்து நம்ம ஒரே ஒரு போர்ஷன் மாதிரி பார்க்க போகிறோம். என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பிஸ்கெட் அப்படின்னு இருக்கு பாருங்களேன், இது கேட்டகரி. ஸோ இவ்வளோ கேட்டகரி இவங்க வந்து சேல் பண்ணுறாங்க, விற்கிறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா, இந்த பிஸ்கெட் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்குது. ஸோ இந்த கேட்டகரியை கிளிக் பண்ணால் எனக்கு என்னென்ன டைப் ஆஃப் பிஸ்கெட்ஸ் இருக்குது அப்படின்றது இங்கே லிஸ்ட் வரும். அதே மாதிரி ஆட்டாவை நான் கிளிக் பண்ணேன்னா என்னென்ன ஆட்டாஸ் அவங்க கிட்ட இருக்குது அப்படின்ற லிஸ்ட் வரும். ஸோ இது வந்து இந்த ஒரு கேட்டகரி, இந்த கேட்டகரிக்குள்ளே அந்த கேட்டகரிக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகுது. ஓகே, ஸோ இதுதான் இப்போ நம்ம வந்து உண்மையாக சொன்னால் செய்ய போகிறோம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த கேட்டகரியை வந்து டெவலப் செய்ய போகிறோம். இந்த கேட்டகரியை எப்படி இன்சர்ட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, எப்படி இதை ஆட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் கேட்டகரிக்கு உள்ள இந்த ஐட்டம்ஸை எப்படி நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம், எடிட் பண்ண போகிறோம், அதே மாதிரி டெலீட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் லாஸ்ட் பேஜில் வந்து இந்த கேட்டகரி கிளிக் பண்ணால் எனக்கு இந்த கேட்டகரிக்குள்ளே நான் என்னென்ன ஐட்டமை இன்சர்ட் பண்ணணும், அந்த ஐட்டம்லாம் எனக்கு டிஸ்பிளே ஆகணும். இப்போது பிஸ்கெட்டுக்கான அந்த என்னென்ன பிஸ்கெட்ஸ்க்கோ அது டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி ஆட்டா, அது மாதிரி பேபி ப்ராடக்ட்ஸ். ஸோ இதுக்குள்ளே என்னென்ன வச்சுருக்கோமோ அது எல்லாமே இப்போ டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுதான் நம்மளுடைய கான்செப்ட். ஸோ இந்த கான்செப்ட்டில் பார்த்தீங்கன்னா லேக்ஸ் கணக்கான வெப்சைட்ஸ் வந்து இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி செஞ்சு வச்சுருக்காங்க. மோஸ்ட்லி வெப் அப்ளிகேஷனாக இவ்வளோ தான் இருக்கும் நம்மளுக்கு கண்டென்ட்டு. ஸோ இந்த பேசிக் கான்செப்டை தெரிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு மோஸ்ட்லி எல்லாமே கவர் பண்ண மாதிரி தான். ஓகே, இப்போ நான் என்னுடைய விஷுவல் ஸ்டுடியோ நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து ஒரு நியூ வெப்சைட்டுக்கு வைக்கிறேன். ஃபைல், நியூ வெப்சைட். நான் வந்து எம்டி வெப்சைட்னே சூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா எல்லாத்தையும் நானே டெவலப் பண்ணுறது எனக்கு மோஸ்ட்லி பிடிக்கும். இதுக்கு பேர் வந்து நீங்கள் என்ன கொடுத்துக்கலாம். நான் வந்து ஜஸ்ட் சிஎம்எஸ் அப்படின்னு நான் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ எனக்கு என்னுடைய அந்த எம்டி வெப்சைட் ரெடி ஆகிடுச்சு. என்னுடைய சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரருக்கு போகிறேன். கிளிக் பண்ணி நான் இதை வந்து பின் பண்ணி இங்கே வச்சுக்கிறேன். ஸோ அதே மாதிரி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக எனக்கு இந்த web.config ஃபைல்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ நான் என்னுடைய ப்ராஜெக்டை ரைட் கிளிக் பண்ணி ஆட், இதில் பார்த்தீங்கன்னா add_, ஜஸ்ட் நான் இதை வந்து இப்படி பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணி ஆட், இங்கே வந்து ஃபோல்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு எது ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ add ASP.NET. ஸோ இதுக்குள்ளே போனீங்கன்னா நம்மளுக்கு app_code அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஜஸ்ட் நான் இதை இன்னும் கொஞ்சம் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். எஸ், ரைட் கிளிக் பண்ணி add ASP.NET ஃபோல்டர் app_code. ஓகே, ஸோ இங்கே தான் நம்மளுடைய கனெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்க போகுது. இதுக்குள்ளே என்னுடைய கனெக்ஷன் நான் எழுத போகிறேன். ஸோ ரைட் கிளிக் பண்ணி ஜஸ்ட் திரும்பி ரைட் கிளிக் பண்ணி add நியூ ஐட்டம். ஸோ இதில் வந்து நான் என்னுடைய கிளாஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கவனிக்க வேண்டியது நல்லா கவனிக்கணும். நான் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன். இங்கே நான் .vb செலக்ட் பண்ணிவிட்டேன். நான் ஷீஷாப்பை செலக்ட் பண்ணாமல் ஜஸ்ட் அதை கேன்சல் பண்ணிக்கிறேன். ஒரு புதுசாக ஒரு வெப்சைட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஃபைல், நியூ வெப்சைட், எம்டி வெப்சைட். ஸோ இங்கே முக்கியமாக நான் விஷுவல் ஷீஷாப்பை நான் செலக்ட் பண்ணிக்கணும். ஷாப். ஸோ இதில் ASP.NET எம்டி வெப்சைட். ஸோ இதுக்கு நான் வந்து சிஎம்எஸ் அப்படின்னு பேர் கொடுத்துட்றேன். சிஎம்எஸ் டெமோ அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ஜஸ்ட் கிளிக் ஓகே. ஸோ இப்போ உங்களுடைய சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரரில் ஒரே ஒரு web.config ஃபைல் மட்டும் இருக்கும். ஸோ இப்போது என்னுடைய app_code அந்த app_data அப்படின்ற ஒரு ஃபோல்டர் ஆட் பண்ணணும். ஸோ ரைட் கிளிக் பண்ணி ஸோ இந்த app_code ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு தெரியலனா என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோஸை பாருங்கள். இதுக்கு முன்னாடி 100 வீடியோஸ் இருக்குது ஷீஷாப்பில். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். பட் கான்செப்ட் மட்டும் புரியணும்னா நீங்கள் இந்த வீடியோ பார்த்தாலே போதும். ஸோ ரைட் கிளிக் பண்ணால் ஆடில் ASP.NET ஃபோல்டர், அதில் app_code. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் ஆகிருக்கும், app_code அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்குள்ளே தான் நம்மளுடைய கிளாஸ் ஃபைல்ஸ் அண்ட் கனெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம எழுத போகிறோம். ஸோ என்னுடைய கனெக்ஷன் ஃபைல் எழுதுறதுக்கு என்ன பண்ணிக்கிறேன், என்னுடைய app_code அப்படின்ற இந்த ஃபோல்டரை ரைட் கிளிக் பண்ணி add நியூ ஐட்டம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸை ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸ்க்கு நேம் வந்து கனெக்ஷன் அப்படின்னு நான் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே,
ஜஸ்ட் நான் என்னுடைய இதை ப்ரீவியஸ் ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு ஓகே இப்போ இந்த பேஷன் அப்படின்ற கிளாஸ்க்குள்ளே தான் நம்மளுடைய கனெக்ஷன் எழுதுவோம். ஸோ இப்போதைக்கு இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே இப்போ என்னுடைய web.config ஃபைல்குள்ளே போகிறேன். இப்போதைக்கு எதுவுமே இல்லை, எம்டியாக இருக்கும். ஸோ இதில் நம்ம இப்போதைக்கு கை வைக்க தேவையில்லை. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ப்ராஜெக்டில் என்னென்ன டேபிள்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸோ இங்கே நம்ம இந்த ப்ராஜெக்டில் 2 டேபிள் யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று கேட்டகரி டேபிள். ஸோ இந்த டேபிள் 1ல் கேட்டகரி நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஒன்று கேட்டகரி ஐடி, இன்னொன்று வந்து கேட்டகரி. அதாவது ஸோ இந்த மாதிரி கேட்டகரி. ஸோ இந்த லிஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த லிஸ்ட்டை தான் நம்ம வந்து டேபிள் 1ல் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து 2 காலம் இருக்க போகுது. ஒன்று கேட்டகரி ஐடி அப்படின்ற காலம், இன்னொன்று கேட்டகரி. ஸோ நார்மல் கேட்டகரினா இப்போ இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆட்டா, பேபி ப்ராடக்ட்டு, பிஸ்கெட்டு இதெல்லாம் வந்து கேட்டகரியில் சேரும். இந்த கேட்டகரி ஐடின்னு இருக்குல்ல, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டானா இது ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது, பேபி ப்ராடக்ட்னா அது செகண்ட் பிளேஸில் இருக்குது, பிஸ்கெட்னா அது தேர்ட் பிளேஸில் இருக்குது அப்படின்றத குறிக்கும் இந்த ஐடி அப்படின்றது. அதாவது பிளேஸ் தான் 1 2 3 அப்படின்றது. அண்ட் இந்த செகண்ட் டேபிள் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதில் வந்து இந்த ஆட்டாக்குள்ள என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்ற இந்த லிஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த லிஸ்ட் வந்து டேபிள் 2ல் ஸ்டோர் ஆகும். ஸோ இதெல்லாம் ஒரு ஐட்டம் நம்ம சொல்லலாம். ஸோ அதுக்காக தான் நான் இந்த டேபிளுக்கு பேர் வந்து ஐட்டம்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ இதுக்கும் நம்மளுக்கு சீரியல் நம்பர் இருக்கும் 1 2 3 4 5 6 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் ஐட்டம் ஐடி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஐட்டம் நேம். ஸோ இந்த ஐட்டம் நேம், இந்த ப்ராடக்டோடைய ஒரு இண்டிவிஜுவல் ஐட்டம் நேமு, இப்போ ஐட்டம் நேம் அண்ட் அந்த ஐட்டத்துடைய ரேட் எவ்வளோ அப்படின்றது, அப்புறம் அந்த ஐட்டம் எவ்வளோ நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது, எத்தனை குவான்டிட்டி நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்றது. இது நான் சும்மா தான் போட்டிருக்கேன். உங்களுடைய ரெக்குவயர்மெண்ட்டுக்கு என்ன தேவையோ நீங்கள் அதெல்லாம் அந்த காலம்ஸ் போட்டுக்கலாம். அண்ட் இந்த செகண்ட் டேபிளில் முக்கியமாக ஒன்று சேர்த்துருப்பேன் கடைசியாக, கேட் ஐடி அப்படின்ட்டு. ஸோ இது கேட்டகரி ஐடி. ஏன்னா நம்மளுக்கு கிளியராக தெரியணும் இந்த எல்லா ப்ராடக்ட்டுமே இந்த பர்டிகுலர் ஆட்டாக்குள்ளே தான் இருக்குது, இதில் இந்த பிஸ்கெட்டுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்றது தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே ஆட்டா 1ன்னு இந்த டேபிள் இருக்குதுன்னு வச்சிங்களேன், அதே 1 தான் இங்கே வரும். விச் மீன்ஸ் இதை நம்ம கிளியராக நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது இன்னும் தெளிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சொன்னால் அப்போ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் இப்போதைக்கு டேபிள் 1 அண்ட் டேபிள் 2. டேபிள் 1 வந்து கேட்டகரி எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ண போகிறோம். டேபிள் 2ல் வந்து ஐட்டம் சேவ் பண்ண போகிறோம். முக்கியமாக இந்த கேட்டகரி ஐடி இதில் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா இதுதான் ரிலேஷன்ஷிப் பண்ண போகுது. இந்த டேபிள் 1ஐயும் டேபிள் 2ஐயும் சேர்க்குறது வந்து இந்த கேட்டகரி ஐடி தான். இந்த இருக்குல்ல 2 கேட்டகரி ஐடி, இதை வச்சு தான். ஓகே, ஸோ இப்போ நான் என்னுடைய SQL சர்வரை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். என்னுடைய மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ. ஜஸ்ட் நான் வந்து லோக்கலோஸ்ட். ஸோ நல்லா பார்த்துங்க, லோக்கலோஸ் /SQL Express. என்னுடைய ப்ரீவியஸ் டியூட்டோரியல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இதே யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கனெக்ட். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ண டேட்டாபேஸ் நேம்லாம் இங்கே இருக்கும். ஜஸ்ட் நான் இதை பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு ஒரு நியூ டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறேன். இதுக்கு பேர் வந்து நான் CMS அப்படின்னே கொடுத்துட்றேன். CMS. ஸோ நீங்கள் உங்கள் அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பேர் கொடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ இந்த டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறது நான் இன்னொரு வாட்டி இதை கிரியேட் பண்ணுறேன். உங்களுக்கு இதுலேயே என்ன நிறைய டவுட்ஸ் இருந்தால் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸை போய் பாருங்கள். அதில் நான் வந்து கிளியராக நான் எல்லாத்தையும் செஞ்சு வச்சுருக்கேன். ஓகே, இப்போது இந்த CMSக்குள்ளே என்னுடைய டேபிள் இருக்குது. நான் இதை ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி கேட்டகரி ஐடி அண்ட் இது இன்டீஜராக இருக்கும் எப்போவுமே நமக்கு தெரியும். அண்ட் என்னுடைய செகண்ட் வந்து கேட்டகரி நான் கேட்னே போட்டுக்கிறேன். நான் அந்த மேக்ஸ் டீம் வச்சுருக்கேன், ஏன்னா இது எவ்வளோ வேணா இருக்கலாம் அப்படின்றனால. உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி இதோடைய டேட்டா டைப்பை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சேவ் பண்ணிக்கிறேன். இந்த டேபிளுக்கு நேமும் நான் கேட்னே கொடுக்குறேன். ஏன்னா நான் என்னுடைய பிளான் பிரகாரம் நான் இதான் கொடுத்துருக்கேன். இந்த டேபிளுக்கு நேம் வந்து கேட் ஐடி அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஓகே, சேவ் பண்ணிட்டேன். இப்போ இந்த டேபிளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கேட் அப்படின்னு ஒரு டேபிள் இருக்கும். ஸோ இப்போ நம்ம இன்னொரு டேபிள் கிரியேட் பண்ண போகிறோம். ரைட் கிளிக் பண்ணி நியூ டேபிள். ஸோ இதுக்கு வந்து இப்போது ஐட்டம் ஐடி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, அண்ட் ஐட்டம் நேம். இதுக்கு காலம்ஸ் வந்து ஸ்பேஸ் விடக்கூடாது, ஸ்பேஸ்க்கு பதிலாக அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதோடைய டேட்டா டைப் வந்து நான் வந்து 15 வச்சுக்கிறேன். அண்ட் இதோடைய இது வேறு காலம்ஸ். ரேட் வந்து ஃப்ளோட்டில் வச்சுக்கலாம், பட் ஆனால் இப்போதைக்கு நான் என்வார்னே வச்சுக்கிறேன்.
அண்ட் எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது அப்படின்னு நம்மக்கிட்ட. அண்ட் முக்கியமாக ரொம்ப ரொம்ப முக்கியமாக கேட் ஐடி. ஸோ இந்த கேட் ஐடி, ஏன்னா இந்த கேட் ஐடி இருந்தால் தான் நம்மளால் இந்த 2 டேபிளையும் மேட்ச் பண்ண முடியும். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ரிலேஷன்ஷிப். இப்போ நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறது இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி தான் நிறைய அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இதை நான் வந்து என்வார்னே வச்சுக்கிறேன். ஸோ ஆக்சுவலி இன்டீஜர் வைக்கணும், நான் ஜஸ்ட்டு இப்போதைக்கு எந்த ஒரு எரரும் வரக்கூடாது அப்படின்றதுனால நான் வந்து என்வார் அப்படின்னு வச்சுக்கிறேன். அண்ட் சேவ். ஸோ இதுக்கு வந்து நான் ஐட்டம்ஸ் அப்படின்னு நான் பேர் கொடுத்துக்கிறேன். கிளிக் ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிட்டோம். அந்த டேட்டாபேஸ்க்குள்ளே 2 டேபிள் கிரியேட் பண்ணிட்டோம். 2 டேபிளுமே இப்போ எம்டியாக இருக்குது. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ரைட் கிளிக் பண்ணி எடிட் டாப் 200 rows அப்படின்னு போனீங்கன்னா இந்த டேபிளுக்குள்ள என்னென்ன ரெக்கார்ட்ஸ் இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போதைக்கு எதுவுமே இல்லை, எல்லாமே எம்டியாக இருக்குது. நான் இப்போதைக்கு இந்த இடத்துல வந்து ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு போட்டால் ஓகே, நான் வந்து இந்த இடத்துல நான் எலக்ட்ரிக்கல் அப்படின்னு நான் சும்மா ஒரே ஒரு மட்டும் ஆட் பண்ணுறேன். ஸோ நான் இதில் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன். என்னென்னா இதுக்கு நான் ப்ரைமரி கீ செட் பண்ணவே இல்லை என்னுடைய இந்த 2 டேபிளுக்கும். ஸோ இதுக்கு செலக்ட் பண்ணியிருக்கேன், ஆனால் இதுக்கு வந்து நான் ஆட்டோ இன்க்ரிமெண்ட் கொடுக்கவே இல்லை. ஜஸ்ட் கீழே வந்து ஐடென்டிட்டி ஸ்பெசிஃபிகேஷன் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு இதை எஸ் கொடுங்க, கொடுத்துட்டு சேவ். சரி, அதே மாதிரி இதையும் நான் ப்ரைமரி கீ செட் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணி செட் ப்ரைமரி கீ அண்ட் இதுக்கும் நான் ஆட்டோ இன்க்ரிமெண்ட் கொடுக்கணும். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் என்னோடய ப்ரீவியஸ் டியூட்டோரியல்ஸை போய் பாருங்கள் ப்ளீஸ். அதில் நான் ஏன் இதெல்லாம் நம்ம கொடுக்குறோம், அப்படி ஏன் ப்ரைமரி கீ கொடுக்குறோம் அப்படின்றதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சரி, ஸோ இப்போ நான் இதை ரிஃப்ரெஷ் பண்ணேன்னா எனக்கு இப்போ நான் ஆட் பண்ணலாம் எலக்ட்ரிக்கல். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு 1 வந்துடும். மேக் ஸோ எனக்கு 2 வந்துடும். ஓகே, இதெல்லாம் கேட்டகரிஸ். ஸோ இப்போ நான் என்னென்ன ஆட் பண்ண போகிறேன்னா, எலக்ட்ரிக்கல் அப்படின்றது என்னோடய கேட்டகரி. இந்த எலக்ட்ரிக்கல் அப்படின்ற இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு உள்ள நிறைய புக்ஸ் இருக்கும். ஸோ அந்த புக்ஸ்லாம் வந்து நம்ம இதில் போட போகிறோம். ஸோ இந்த ஐட்டம்ஸில் வரப்போகுது, இங்கே வரப்போகுது. ஓகே, ஸோ இப்போ என்னுடைய பேஜுக்கு போகிறேன், என்னுடைய விஷுவல் ஸ்டுடியோக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா SQL சர்வர் ஆப்ஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர் இருக்கும். அப்படின்ட்டு சர்வர் எக்ஸ்ப்ளோரர். ஸோ இதுதான் கரெக்டான ஸ்பேஸ். ஸோ இது கிடையாது. ஓகே, சர்வர் எக்ஸ்ப்ளோரர் இதை நான் கிளிக் பண்ணுறேன். ஜஸ்ட் இந்த கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணி ஆட் கனெக்ஷன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளுடைய விஷுவல் ஸ்டுடியோவையும் நம்மளுடைய SQL சர்வருக்கு இல்லையா அந்த மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ இதையும் லிங்க் பண்ண போகிறோம். அதாவது இதுக்குள்ளே நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா இந்த CMS அப்படின்ற டேட்டாபேஸை, அதை வந்து என்னுடைய இந்த விஷுவல் ஸ்டுடியோ கூட லிங்க் பண்ண போகிறேன். ஸோ தட் நம்ம விஷுவல் ஸ்டுடியோவில் இருந்து நம்முடைய அந்த CMS அப்படின்ற டேட்டாபேஸை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ரைட் கிளிக் பண்ணி ஆட் கனெக்ஷன். ஸோ இந்த இடத்துல என்னுடைய இன்ஸ்டன்ட் நேம் localhost /SQL Express. ஸோ இந்த இன்ஸ்டன்ட்டில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் ப்ளீஸ் என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள், அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போது இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு டேட்டாபேஸ் வந்துடும். ஸோ நம்ம டேட்டாபேஸ் வந்து CMS. கனெக்ஷன் டெஸ்ட் பண்ணிக்கோங்க, சக்ஸஸ்ஃபுல். ஜஸ்ட் கிளிக் ஓகே. ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு இங்கே வந்துருச்சு. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேபிள் அப்படின்ற ஃபோல்டர் இருக்கும். இதுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண அந்த 2 டேபிள்ஸ் இருக்குது. ஓகே, ஃபைன். இப்போ இந்த நம்மளோட சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரருக்கு வாங்க. ஸோ இந்த இடத்துல இப்போ நம்ம புதுசாக ஒரு பேஜ் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ என்னுடைய ப்ராஜெக்டை ரைட் கிளிக் பண்ணி ஆட் நியூ ஐட்டம். ஸோ ஆட் கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஆட் நியூ ஐட்டம் அப்படின்னு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து நம்ம வெப் பேஜ் கிரியேட் பண்ண போகிறோம், வெப் ஃபார்ம். ஸோ ஜஸ்ட் இதில் வந்து @_cat அப்படின்னு கொடுத்துட்றேன். கேட்டகரி ஆட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஆட் இட். ஓகே, இப்போ நம்மளுக்கு ஒரு எம்டி பேஜ் ஒன்று கிரியேட் ஆகிருக்கும். ஏன்னா டிசைன் வியூவில் போய்க்கிறேன். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் என்னுடைய SQL சர்வர் எக்ஸ்ப்ளோரருக்கு போயிட்டு இந்த கேட்டகரி அப்படின்ற டேபிளை ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி என்னுடைய பேஜில் நான் போடுறேன். போட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து கேட் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் என்னுடைய ஒரு கிரிட் வியூ வந்து இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கும். இதில் வந்து நான் எடிட் டெலிட் சார்ட்டிங் கிளிக் பண்ணுறேன் அண்ட் பேஜையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ தட் எனக்கு பேஜ் 1 2 3 அப்படின்னு போகும்.
சர்ச் பண்ணிவிட்டு சும்மா என்னுடைய ஸ்க்ரீனில் ரைட் கிளிக் பண்ணி வியூ இன் ப்ரௌசர் போகிறேன். என்னுடைய டிஃபால்ட் ப்ரௌசர் ஃபயர்ஃபாக்ஸ். இதை நீங்கள் மாற்றணும்னா மேலே இங்கே போனீங்கன்னா இங்கே ஃபயர்ஃபாக்ஸ் இருக்குல்ல, ஜஸ்ட் இந்த ஸ்மால் ஹேரோவை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் உங்கள் கரண்ட் சிஸ்டமில் என்னென்ன ப்ரௌசர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகும். நான் என்னுடைய ஃபேவரட் ப்ரௌசர் ஃபயர்ஃபாக்ஸ், ஸோ அதனால் நான் இதை வச்சுருக்கேன். ஸோ என்னுடைய அந்த டிசைன் வியூவில் ரைட் கிளிக் பண்ணி வியூ இன் ப்ரௌசரை கிளிக் பண்ணோன்னா என்னுடைய ஃபயர்ஃபாக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் அதை மினிமைஸ் பண்ணிக்கிறேன் என்னுடைய ஃபயர்ஃபாக்ஸை. ஸோ பார்த்தீங்கன்னா நான் அந்த ஆட் பண்ண அந்த 2 எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் அப்படின்ற இது வந்திருக்கும். ஜஸ்ட் இதை கொஞ்சம் இந்த இடத்துல கொஞ்சம் ஹெட்டிங் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் நான் இங்கே போயிட்டு டெமோ அப்படின்னு போட்டுட்டு ஆட் நியூ கேட்டகரி அப்படி நான் போட்டுறேன். ஜஸ்ட் நான் இந்த கொஞ்சம் ஒரு H2 டேக் போட்டுக்கிறேன். அண்ட் இதுக்கு நான் கொஞ்சம் போல்ட் பண்ணி லார்ஜ் சைஸாக வச்சுக்கிறேன் அண்ட் அண்டர்லைன் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, அண்ட் இந்த இந்த கிரிட் வியூவை கிளிக் பண்ண உடனே இந்த ஸ்மால் டேக் வரும். இது பேர் ஸ்மால் டேக். இதை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் காலம்ஸ் போங்க. ஸோ இது நான் முன்னாடி சொன்னது தான். இங்கே வந்து நீங்கள் கேட்டகரி ஐடியும் போட்டுக்கலாம், த பெஸ்ட். அண்ட் இங்கே வந்து கேட்டகரி அப்படி நான் ஸ்பெசிஃபை பண்ணிடுறேன். ஓகே, ஃபைன். அண்ட் ஆட்டோ ஃபார்மேட்டில் போனீங்கன்னா டிஃபால்ட் டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். ஸோ எது நல்லாயிருக்கோ லுக்காக இருக்கோ அது பார்க்குறது வச்சுக்கலாம். இது ஓகே, ஃபைன். ஸோ இப்போ இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக்காக இருக்கும். சேவ் பண்ணிவிட்டு என்னுடைய ப்ரௌசரை நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்படியே ரீஃப்ரெஷ் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி திரும்பி இன்னொரு வாட்டி நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி வியூ இன் ப்ரௌசரும் போகலாம். 2 ஒன்று தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். ஜஸ்ட் இதை வந்து இன்னும் ஒரு என்டர் தட்டிக்கலாம். ஸோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ இப்போ என்னால் என்னுடைய இந்த கேட்டகரியை எடிட் பண்ண முடியும். அதான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா ஸோ நான் அப்டேட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இங்கே எடிட் பண்ணால் எனக்கு அந்த ஏரியா வந்து ஆட்டோமேட்டிக்காக டெக்ஸ்ட் பாக்ஸாக மாறும். உங்களால் ஐடியா எடிட் பண்ண முடியாது, ஏன்னா இது பெர்மனண்ட். பட் உங்களால் கேட்டகரியை எடிட் பண்ண முடியும். ஸோ நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். சிம்பிள். பட் இப்போ இந்த கேட்டகரியை நான் புதுசாக ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு இருக்குது. ஸோ உங்கள் டூல் பாக்ஸில் போயிட்டு ஜஸ்ட் பின் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு இதை ஜஸ்ட் இந்த ஸ்டாண்டர்டை மினிமைஸ் பண்ணிவிட்டு இந்த டேட்டா டேபுக்கு வாங்க. ஸோ இங்கே வந்தீங்கன்னா இதில் வந்து டீடைல் வியூ, ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி உங்களுடைய பேஜில் போடுங்க. போட்டுட்டு ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த இந்த சர்வர் எக்ஸ்ப்ளோரரில் இந்த டேபிளை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி போடும்போது இந்த SQL டேட்டா சோர்ஸ் அப்படின்னு ஒன்று உருவாயிருக்கும். ஸோ இதே தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இந்த டீடைல் வியூ போட்டிங்களே, இந்த ஸ்மால் டேக்கை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா சூஸ் டேட்டா சோர்ஸ் அப்படின்னு வரும். இதை ஜஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு SQL டேட்டா சோர்ஸ் 1. இது என்னென்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த SQL டேட்டா சோர்ஸ். ஸோ இதுதான் இந்த கிரிட் வியூ வந்து இந்த SQL டேட்டா சோர்ஸ் தான் யூஸ் பண்ணுது. இந்த டீடைல் வியூவும் இப்போ இதே தான் யூஸ் பண்ண போகுது. ஸோ நான் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்மால் டேக்கை யூஸ் பண்ணி ஜஸ்ட் இதை வந்து SQL டேட்டா சோர்ஸ் 1 அப்படின்றத சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல எனேபிள் இன்சர்ட்டிங் அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். சிம்பிள். இப்போ இது ஆட்டோ ஃபார்மேட்டில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச அந்த டிஃபால்ட் ஏதாவது இருந்தால் அதை ஜஸ்ட் அதை சூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஜஸ்ட் இது ஓகே. ஸோ 2 சேம் தீமாக இருக்கும். அண்ட் இதோட இது முடிஞ்சிடல. இந்த டீடைல் வியூவை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி பேனலுக்கு வந்தீங்கன்னா இதுக்கு டைப் இருக்குது. இது வந்து டிஃபால்ட்டாக ரீட் ஒன்லி இருக்குது பார்த்தீங்களா, டிஃபால்ட் மோட். இதை ஜஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இன்சர்ட் மோடுக்கு அது ரெடி ஆகிடும். அண்ட் இந்த ஸ்மால் டேக்கை ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு எடிட் ஃபீல்ட். ஸோ இதை கேட்டகரி அண்ட் இதை வந்து நான் கேட்டகரி போட்டுறேன். சூப்பர். ஸோ இங்கே கேட்டகரி ஆட் போட இங்கே மேலே வந்துக்கிட்டே இருக்கும். ஜஸ்ட் நான் வந்து ஓகே இது போதும். சேவ் பண்ணிவிட்டு என்னுடைய பேஜை நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். F5. ஓகே. ஸோ இப்போ இங்கே இருக்குது. இப்போ நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு போட்டு நான் என்னோட இன்சர்ட் பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு மேலே கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு வந்துடும். ஓகே, இப்போ நம்ம வந்து கேட்டகரி ரெடி பண்ணியாச்சு. which means இந்த வெப்சைட்டில் இந்த ஏரியாவை நம்ம செஞ்சிட்டோம். ஸோ இப்போது இந்த டிஸ்கிரிப்ஷனை நம்ம ஆட் பண்ண போகிறோம்.
ஸோ இதில் தான் நம்மளுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. என்னுடைய சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரருக்கு வந்துட்டு நான் இன்னொரு பேஜ் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் நியூ ஐட்டம். இதில் வந்து நான் வந்து ஆட் ஐட்டம்ஸ் அப்படின்னு ஒரு பேஜை க்ரியேட் பண்ணிக்கிறேன். நியூ பேஜ். ஸோ இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அதேமாதிரி என்னுடைய சர்வர் எக்ஸ்ப்ளோரருக்கு போயிட்டு இந்த ஐட்டம்ஸ் அப்படின்ற ஒரு டேபிள் இருக்குல்ல, அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி என்னோடய பேஜில் நான் போடுறேன். ஸோ அதேமாதிரி வரும். என்னோடய ஆட்டோ ஃபார்மேட்டை செலக்ட் பண்ணி நான் வந்து ஒரு நல்ல ஒரு தீமை எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஓகே பண்ணிடுறேன். அதேமாதிரி எனேபிள் எடிட்டிங், எனேபிள் டெலிட்டிங், சார்ட்டிங், பேஜிங் எல்லாத்தையும் கிளிக் பண்ணி விட்ருங்க. ஸோ தட் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக எடிட்டு சார்ட்டிங்கு நிறைய ஐட்டம்ஸுங்கெல்லாம் பேஜிங் எல்லாமே அது ஆட்டோமேட்டிக்காகவே கிரியேட் ஆகிடும். அண்ட் எடிட் காலம்ஸ்க்கு போயிட்டு இதில் வந்து ஐட்டம் ஐடி ஓகே இது இருக்கட்டும், நல்லது தான். அண்ட் ஐட்டம் நேம் இந்த அண்டர்ஸ்கோரை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். அதாவது ஹெட் டெக்ஸ்ட்டில் வேறு எதுவும் நீங்கள் கை வைக்கக்கூடாது. இதில் ஷார்ட் எக்ஸ்பிரஷன், டேட்டா ஃபீல்டெல்லாம் நீங்கள் கை வைக்கக்கூடாது. இதில் மட்டும்தான் கை வைக்கணும். ரேட் ஓகே, குவான்டிட்டி வந்து ஜஸ்ட் கேபிட்டல் கியூ போட நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் கேட்டகரி ஐடி. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இப்போதைக்கு நீங்கள் காமிக்கலாம், இல்லை காமலும் இருக்கலாம். ஸோ இப்போதைக்கு இதை வந்து காமிக்க வேண்டான்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் இதை வந்து ஸோ ஓகே இது இருக்கட்டும். நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே இது இருக்கட்டும். ஜஸ்ட் கிளிக் ஓகே. ஜஸ்ட் நான் இதை வந்து கொஞ்சம் தெளிவாக போட்டுக்கிறேன். கேட்டகரி ஐடி அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே சேவ் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி வியூ இன் ஃபயர்ஃபாக்ஸ். ஸோ இப்போதைக்கு எந்த ரெக்கார்டும் இல்லை, ஏன்னா நம்ம எதுவும் இன்னும் ஆட் பண்ணலை. நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் இது கீழே வந்து அதேமாதிரி திரும்பி அந்த டீட்டெயில் வியூஸ் போடுறேன். ஸோ நம்ம கேட்டகரிக்கு என்னெல்லாம் பண்ணுமோ அதே ப்ரொசீஜர் தான். SQL டேட்டா சோர்ஸை கிளிக் பண்ணுறேன். இன்சர்ட், எடிட், டெலிட். அதேமாதிரி ஆட்டோ ஃபார்மேட்டில் ஒரு நல்ல ஒரு தீம். அதே மாதிரி என்னுடைய இந்த ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு டிஃபால்ட் மோடை வந்து நான் வந்து இன்செர்ட்டுக்கு மாற்றுறேன். ஓகே ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பண்ண போகிறேன். என்னென்னா, இந்த ஸ்மால் டேங்கை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் ஃபீல்டுக்கு போகிறேன். இப்போ வந்து இந்த கேட்டகரி ஐடி இருக்குல்ல, இதை வந்து நான் டாப்புக்கு எடுத்துகிட்டு போகிறேன். இந்த டாப்புக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரீசன் இருக்குது. நல்லா நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த கன்வெர்ட் திஸ் ஃபீல்ட் இன்டு டெம்ப்ளேட் அப்படின்னு நான் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் இது கிளிக் பண்ணுங்கள். இந்த டெம்ப்ளேட் ஃபீல்ட்னா என்ன அப்படின்றத என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதை கிளிக் பண்ணால் என்ன ஆகும், எப்படி இது கன்வெர்ட் ஆகும் அப்படின்றத என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ப்ளீஸ் உங்களுக்கு டவுட் இருந்தால் அதை போய் பாருங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் ஓகே. ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது மட்டும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். டேட்டா பவுண்டாக மாறி இருக்கும். இப்போது இதுலேயே இந்த ஸ்மார்ட்டாக கீழே வந்தீங்கன்னா எடிட் டெம்ப்ளேட் அப்படின்னு இருக்கு பாருங்கள். ஏன்னா இப்போ நான் இந்த டெம்ப்ளேட்டாக இப்போ கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு இந்த ஃபீல்டு உங்களுக்கு அவைலபிளாக வரும். எடிட் டெம்ப்ளேட் போனீங்கன்னா உங்களுக்கு இப்போ நான் அந்த டெம்ப்ளேட்டாக கன்வெர்ட் பண்ணல, அந்த கேட்டகரி ஐடி அதை மட்டும் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதில் ஐட்டம் ஃபீல்டு இருக்குது பாருங்களேன். இந்த ஐட்டம் ஃபீல்டு தான் இப்போ நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். சாரி, ஐட்டம் கிடையாது, இன்சல்ட் ஃபீல்டு. ஸோ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு பதிலாக நம்ம கேட்டகரி அப்படின்ற ஒரு இதை யூஸ் பண்ண போகிறோம். இது இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் பார்த்து செய்யணும். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த இடத்துல எரர் வரதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. அதேமாதிரி இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணால் கூட இந்த ஸ்மால் டேக் ஒன்று இங்கே கிரியேட் ஆகும். இந்த ஸ்மால் டேக்கை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா எடிட் டேட்டா பைண்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும். கிளிக். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டாக உங்களுக்கு டெக்ஸ்ட்டில் பைண்ட் ஆகிருக்கும். ஃபீல்ட் பைண்டிங் வந்து கேட்டகரி ஐடி அப்படின்னு இருக்கும். ஃபார்மேட் எதுவுமே இருக்காது. மற்றதெல்லாம் டீசெலக்ட் ஆகிருக்கும். ஸோ இதை வச்சு ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. நான் எதுக்கு சொல்கிறேன்னு, இதை வந்து கேட்டகரி கேட் ஐடி அப்படின்னு இருக்கு. ஜஸ்ட் கிளிக் ஓகே. இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம இது பக்கத்துலேயே ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் இந்த டேட்டா ஃபீல்டை மினிமைஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாண்டர்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ராப் டவுன் லிஸ்ட் இருக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இதுக்குள்ளே போட்டுருங்க. போட்டாச்சு. ஓகே. இப்போது இதில் வந்து இந்த எடிட் டேட்டா பைண்டிங் இருக்குல்ல, இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் இந்த எடிட் டேட்டா பைண்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம ஃபீல்ட் பைண்டிங் இருக்குல்ல, பைண்ட் டு அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் என்ன பைண்ட் ஆகிருந்ததோ அதே நம்ம பண்ண போகிறோம். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் பைண்ட் ஆகிட்டு இருந்தது வந்து கேட் ஐடி. அதில் ஃபார்மேட் வந்து நான் இருந்தது. ஸோ இதே கிளிக் பண்ணிடுங்க. ஜஸ்ட் கிளிக் ஓகே. ஜஸ்ட் மினிமைஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இதோட முடிஞ்சிடல. திரும்பி இந்த ஸ்மார்ட் டேக்கை ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு சூஸ் டேட்டா சோர்ஸ்ன்னு இருக்கு பாருங்கள். இதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபீல்ட் வரும். ஸோ இதில் நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரி ஒரு நியூ டேட்டா சோர்ஸ்
அண்ட் டேட்டா பேஸில் நம்ம எடுக்க போகிறோம். SQL டேட்டா சோர்ஸ் ஒன்றுன்னு இருக்குது, ஜஸ்ட் டிஃபால்ட் அதை விட்டுருங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் மாற்றிக்கலாம். அண்ட் நம்ம கனெக்ஷன் உங்களுக்கு தெரியும், சேம் கனெக்ஷன் ஸ்ட்ரிங் 1. இது ஆட்டோமேட்டிக்காக ஒன்றே ஒன்று தான் அவைலபிளாக இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட். அண்ட் இப்போ நம்ம டேபிள் எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ணோம். நம்மளுக்கு தேவையானது வந்து கேட்டோடைய டேபிள் தான். ஏன்னா இதில் அந்த ட்ராப் டவுனில் கேட்டகரிஸ் மட்டும் தான் இப்போ டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஜஸ்ட் ரெண்டாத்தையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க, நோ ப்ராப்ளம். அப்படி இல்லாட்டி இப்போதைக்கு ஐடிக்கு பதிலாக கேட்டை செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் உங்களுக்கு இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஜஸ்ட் நான் கேட்ட மட்டும் இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன். ரிட்டர்ன் ஒன்லி யூனிக் ரோஸ் அப்படின்னு கொடுத்துடலாம். அண்ட் நெக்ஸ்ட் டெஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த கேட்டகரியில் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கோ அது மட்டும் தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த கான்செப்ட் என்னென்ன அப்படின்றத நான் இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஆல்ரெடி என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் இதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு இதை பாருங்கள், பெட்டராக இருக்கும். ஜஸ்ட் கிளிக் ஓகே. ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் நமக்கு தேவையில்லை, ஆக்சுவலி நான் டெலீட் பண்ணிடுறேன். இப்போ என் ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு என்னுடைய ஃபயர்ஃபாக்ஸில் நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் இப்போது கேட்டகரி ஐடின்னு இருக்குல்ல, இதை நான் கேட்டகரி அப்படின்னே மாற்றிடுறேன். ஸோ தட் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ கேட்டகரி ஐடியை ரிமூவ் பண்ணிவிட்டு கேட்டகரிஸ் அப்படின்னு போட்டுடுறேன். சேவ் இட். ஸோ கேட்டகரி அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இப்போ நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்கூலில் நான் ஒரு புக் ஆட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் ஸோ நெட்வொர்க் இன்ஜினியரிங் அப்படின்னு ஒரு புக்கு. ஸோ இதோட ரேட் வந்து ₹300. ஒரு 5 ஸ்டாக் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இன்சர்ட் பண்ணோன்னா நமக்கு கிளியர் தெரியும் பாருங்களேன். நெட்வொர்க் இன்ஜினியரிங் அப்படின்ற புக்கு ₹300 5 இருக்குது. அது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்ற அந்த டிபார்ட்மெண்ட் கேட்டகரிக்குள்ளே போய் இருக்குது அப்படின்னு. ஸோ இப்போ வந்து நான் எலக்ட்ரிக்கல் அப்படின்னு நான் போடுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து நான் வந்து எலக்ட்ரிக்கல் மிஷின் 1 இல்லாட்டி ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம். இதோடைய காஸ்ட் வந்து 500. இது என்கிட்ட ஒரு 10 இருக்குது. ஓகே. ஸோ இப்போ இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி மெக்குக்கும் போட்டுக்கலாம். பேசிக் எலக்ட்ரிக்கல் மெக்கானிசம், இது வந்து ஒரு ₹3,000. இது என்கிட்ட ஒரு 3 இருக்குது. ஓகே. ஸோ அதேமாதிரி எக்ஸ்ட்ரா ரைட் பண்ணிக்கலாம். C++, ரேட் வந்து 250. இது 2 இருக்குது. ஜாவா 200, என்கிட்ட ஒரு 3 இருக்குது. ஸோ நான் எலக்ட்ரிக்கலில் மேத்தமேட்டிக்ஸ் 1 ரேட் வந்து ஒரு 30 இருக்குது. ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரி ஐடியா நான் ஏன் சூஸ் பண்ணேன் உங்களுக்கு தெரியும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்குள்ளே நெட்வொர்க் இன்ஜினியரிங் அப்படின்னு ஒரு புக் இருக்குது. அதேமாதிரி 3 புக் இருக்குது. C++, ஜாவா அப்படின்ற புக் இருக்குது. எலக்ட்ரிக்கலுக்குள்ளே கண்ட்ரோல் சிஸ்டம், M1 எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ BEM வந்து மெக்கானிக்கலுக்குள்ளே இருக்குது. ஸோ இதுதான் கேட்டகரிஸ். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த ஐட்டமை எப்படி லிங்க் பண்ணுறோன்னா இந்த கேட்டகரி ஐடி அப்படின்ற இந்த காலமை வச்சு தான் நம்ம அந்த கேட்டகரி டேபிள் கூட வந்து நம்ம லிங்க் பண்ண போகிறோம். ஆக்சுவலி இதில் வந்து ஐடி தான் வரும். நீங்கள் உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக வந்து நான் வந்து டேரெக்டாக அந்த கேட்டகரியவே நான் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலி ப்ராக்டிக்கலாக பார்த்தோன்னா இந்த கேட்டகரியோட ஐடி தான் வரும். அதாவது இங்கே இருக்கு இல்லையா, இப்போது எலக்ட்ரிக்கல்னா கேட்டகரி 1 இருக்குல்ல. ஸோ எலக்ட்ரிக்கல்னா இந்த இடத்துல எலக்ட்ரிக்கலுக்கு பதிலாக 1 அப்படின்னு வந்திருக்கும். இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் 3 இருக்கு இல்லையா, இங்கே பாருங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் 3. ஸோ இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு இருக்க இடத்துல 333 அப்படின்ற நம்பர் வந்திருக்கும். ஸோ உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக நான் இப்போதைக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் கேட்டகரி ஆட் பண்ண முடியும், சப் கேட்டகரி ஆட் பண்ண முடியும். இப்போ நம்ம செய்ய வேண்டியது பாக்கி வந்து இந்த மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ணணும். இதை கிளிக் பண்ணால் அந்த இதுக்குள்ளே இருக்க இன்ஃபர்மேஷன் வரணும். அதாவது இந்த எலக்ட்ரிக்கலை கிளிக் பண்ணால் எனக்கு இந்த பக்கத்தில் எலக்ட்ரிக்கலுக்குள்ளே என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ, அதாவது எலக்ட்ரிக்கலுக்குள்ளே என்னென்ன புக்ஸ் இருக்கோ, என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் டிஸ்பிளே ஆகணும். மெக்கு கிளிக் பண்ணால் மெக்கில் என்னென்ன இருக்கோ அது டிஸ்பிளே ஆகணும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிளிக் பண்ணால் கம்ப்யூட்டர் சயின்ஸ்குள்ளே என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் டிஸ்பிளே ஆகணும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸோ அதுக்கு வந்து நான் புதுசாக ஒரு பேஜ் கிரியேட் பண்ணிக்கிறேன் இதில் என்னுடைய சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரரில். ஸோ ரைட் கிளிக் பண்ணி ஆட் நியூ ஐட்டம்.
ஸோ இதில் வந்து நான் சும்மா சர்ச் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் ஆட். ஸோ இங்கே வந்து நான் ஒரு டேபிள் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ டேபிள் இன்செர்ட் டேபிள், ஏன்னா அலைன்மெண்ட்டுக்காக. ஓகே, ஜஸ்ட் இந்த சோர்ஸ் வியூவில் போயிட்டு இதோடைய கிளாஸை ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ தட் என்ன இந்த டேபிள் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஜஸ்ட் இதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, சூப்பர். ஸோ இப்போ இந்த காலமில் வந்து நம்ம வந்து அந்த இந்த இப்போது இதை ஜஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஒரு செல்லை இதோடைய ப்ராப்பர்ட்டிஸில் வந்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு வி அலைன்னு இருக்கும். ஜஸ்ட் இது வரைக்கும் அதை டாப்பில் போட்டால் நல்லாயிருக்கும். சரி, ஓகே, இதை டைம் வேஸ்ட் பண்ண தோணலாம். ஜஸ்ட் நான் இதை வந்து இதுக்குள்ளே ஒரு கிரிட் வியூவை வந்து நான் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி போட்டுக்கிறேன். என்னுடைய சர்வர் எக்ஸ்ப்ளோருக்குள்ளே போயிட்டு என்னுடைய இந்த கேட்டகரி டேபிள் ஜஸ்ட் இந்த கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இதுக்குள்ளே நான் போட்டுடுறேன். ஓகே, ஸோ இதை எடிட் காலம்ஸில் போயிட்டு எனக்கு இப்போதைக்கு இதோடைய ஐடி தேவையில்லை. ஜஸ்ட் நான் இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து டேரெக்டாக அந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணிட்டோம். இதை வந்து கன்வெர்ட் திஸ் ஃபீல்ட் இன்டூ டெம்ப்ளேட் ஃபீல்ட் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். சிம்பிள். அண்ட் ஜஸ்ட் கிளிக் ஓகே. அண்ட் என்னோட எடிட் ஃபீல்டில் போயிட்டு இது ஹெடரை வந்து கேட்டகரிஸ் அப்படின்னு மாற்றிக்கிறேன். சிம்பிள். ஸோ இப்போ என்னுடைய இந்த ரைட் கிளிக் பண்ணி வியூ இன் ப்ரௌசருக்கு போகிறேன். ஸோ கேட்டகரி எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு வந்துருச்சு. ஸோ இதை இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்க மாதிரி பண்ணிடலாம். ஜஸ்ட் அவுட் ஆஃப் ஃபார்மேட்டில் போயிட்டு அந்த இது கலர்ஸ் இங்கே வந்து சேஜியோ ஐட்டம்ஸ் அப்படி இல்லாட்டு கேட்டகரிஸ் அண்ட் ஐட்டம்ஸ் அப்படின்னு போட்டுறேன். ஜஸ்ட் லார்ஜ் போல்ட் அண்டர்லைன் சேவ் பண்ணிவிட்டு என்னுடைய ப்ரௌசரை நான் கொஞ்சம் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ தான் இந்த இடத்துல நம்ம முக்கியமான ஒரு விஷயம் பண்ண போகிறோம். இந்த ஸ்மால் டேக்கை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் காலம்ஸில் போயிட்டு ஓகே, நான் ஆல்ரெடி இதை டெம்ப்ளேட் ஃபீல்டை கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ என்னுடைய எடிட் டெம்ப்ளேட் ஃபீல்டு இருக்குல்ல, இதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல லேபிள் இருக்கும். ஸோ இந்த லேபிளை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வந்து அதாவது ஐட்டம் டெம்ப்ளேட்டில் ஜஸ்ட் இதை இந்த ஸ்மால் டேக்கை கிளிக் பண்ணிவிட்டு இதை ஒழுங்காக பார்த்தோன்னா நமக்கு இந்த காலம் இருக்குல்ல, இந்த ஃபஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் இந்த காலத்தில் என்னென்ன கேட்டகரிஸ் இருக்குது அப்படின்னு வரும். சில பார்த்தீங்கன்னா ஐட்டம் டெம்ப்ளேட் இருக்கும், எடிட் ஐட்டம் டெம்ப்ளேட் இருக்கும், ஹெடர் டெம்ப்ளேட் இருக்கும், ஃபூட்டர் டெம்ப்ளேட் இருக்கும். நம்ம கவனிக்க வேண்டியது இப்போதைக்கு ஐட்டம் டெம்ப்ளேட்டை மட்டும்தான். ஸோ இங்கே லேபிள் இருக்கும். இந்த லேபிளுக்கு பதிலாக நான் வந்து பட்டன் கூட போடலாம். நான் வந்து லிங்க் பட்டன் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை போட்டுக்கலாம். ஸோ இங்கே லிங்க் பட்டன் இருக்குது பாருங்கள், இதை நான் அதை போட்டுக்கிறேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல போடுறேன். போட்டுட்டு இந்த லேபிள் இருக்குல்ல, இந்த லேபிளை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஸ்மால் டேக் ஒன்று வரும். இந்த ஸ்மால் டேக்கை கிளிக் பண்ணோன்னா எடிட் பைண்டிங் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் செலக்ட் ஆகிட்டு இந்த இடத்துல கேட்டை பைண்ட் பண்ணியிருப்பாங்க. கேட் இந்த இடத்துல நான் எதுவுமே இல்லாமல் இருக்கும். இங்கே வந்து 2-வே பைண்டிங் அப்படின்றது டிக் ஆகிருக்கும். ஜஸ்ட் ஓகே பண்ணிவிட்டு எதுக்குன்னா இப்போது இதை வந்து இதுக்கு நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்மால் டேக்கை இந்த லிங்க் பட்டன் ஸ்மால் டேக்கை ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு எடிட் டேட்டா பைண்டிங். ஸோ அதே மாதிரி கேட் நான் 2-வே பைண்டிங். ஓகே, ஸோ இந்த லேபிள் இப்போ நமக்கு தேவையில்லை, ஏன்னா இதுக்கு ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் இதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும். அதை டெலீட் பண்ணிட வேண்டியதான். அண்ட் ஓகே, சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு உங்களை ப்ரௌசரில் இதை பார்த்தோன்னா இதை நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணுறேன். என்னோடய மவுஸ் கர்சர் அது மேலே எடுத்துகிட்டு போனோன்னா பாருங்களேன், எங்களுக்கு எந்த ஒரு இந்த ஆரோ மார்க்கும் இதை கிளிக் பண்ண முடியாது நம்மளால். பட் இதுவே நான் இப்போ இதை ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ என்னுடைய மவுஸ் கர்சர் அந்த எலக்ட்ரிக்கல் மேலே எடுத்துகிட்டு போனோன்னா என்னால் கிளிக் பண்ண முடியும். தெரியுது, அந்த ஆரோ சைன் வரும் பாருங்கள். ஓகே, என்னால் கிளிக் பண்ண முடியுது. ஓகே, இதுக்காக தான் நான் வந்து அந்த இமேஜ் பட்டனை வந்து இந்த இடத்துல போட்டேன். இமேஜ் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அந்த லேபிளை ரிமூவ் பண்ணிவிட்டு இமேஜ் பட்டன் போட்டேன். என்னால் கிளிக் பண்ண முடியணும் அப்படின்றதுக்காக. நான் பட்டன் போட்டதுக்கு காரணம் என்னென்னா, இந்த பட்டன் என்னால் கிளிக் பண்ணணும், அதாவது இதை வந்து நான் கிளிக் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து நான் இந்த பட்டன் இருக்குல்ல, இதை டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய கோட் பிகன் ஃபைல்ஸ்க்கு இது எடுத்துகிட்டு போகும். ஓகே, இது வரைக்கும் நம்ம எல்லாமே பர்ஃபெக்டாக செஞ்சுட்டோம். ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸை செய்ய போகிறோம். ஜஸ்ட் நான் இதை வந்து இப்போதைக்கு எண்டு டெம்ப்ளேட் எடிட்டிங்கில் கொடுத்துட்றேன். இப்போ பக்கத்தில் ஒரு செல் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம்ல, இந்த இடத்துல வந்து நான் கிரிட் வியூவை டிஸ்பிளே பண்ணணும். ஸோ அதுக்கு என்னுடைய ஈஸியான ஒரு விஷயம், ஈஸியாக எப்படி பண்ணலாம் அப்படின்னா, என்னுடைய
இந்த சர்வர் எக்ஸ்ப்ளோரரில் இந்த ஐட்டம் இந்த இடத்துல வந்து நம்ம கேட்டகரியை எந்த கேட்டகரியை நம்ம செலக்ட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற ஐட்டம் இந்த பக்கம் வரணும். ஸோ அதுதான் நம்மளோட டார்கெட். ஸோ இந்த ஐட்டமை ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி என்னுடைய பக்கத்து செல்லில் போடுறேன். ஸோ இது வரைக்கும் எதுவும் வரல, இனி தான் எல்லாமே வரப்போகுது. ஸோ இதில் வந்து எனக்கு ஐட்டம் ஐடி ஓகே டிஸ்பிளே ஆகலாம், தப்பு கிடையாது. ஐட்டம் நேமும் டிஸ்பிளே ஆகலாம், ரேட்டும் டிஸ்பிளே ஆகலாம். ஓகே, இது எல்லாமே டிஸ்பிளே ஆகட்டும். இப்போதைக்கு கேட்டகரி ஐடி டிஸ்பிளே ஆகட்டும். ஸோ தட் நம்மளுக்கு இதுதான் ஐ மீன் எலக்ட்ரிக்கல் கிளிக் பண்ணால் எலக்ட்ரிக்கல் புக்ஸ் தான் வருதா அப்படின்றத கன்ஃபர்மேஷனுக்கு இந்த எலக்ட்ரிக்கல் ஐடி இருக்கட்டும். இது காலம்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதை கொஞ்சம் அழகுப்படுத்திக்கலாம். அதுமாரி கேட்டகரி ஐடிக்கு நான் கேட்டகரி அப்படின்னே கொடுத்துட்றேன். ஓகே, மற்றதெல்லாம் இருந்தபடி இருக்கட்டும். ஜஸ்ட் கிளிக் ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த SQL டேட்டா சோர்ஸ் டூன் அப்படின்ட்டு இருக்கும். இதை செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிவிடுங்க. டெலீட் பண்ணிட்டு அந்த கிரிட்டிவை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது டேட்டா பவுண்ட் அப்படின்னு மாறும். ஓகே, இப்போதைக்கு இதில் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ என்னுடைய சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோருக்கு போயிட்டு நான் இந்த ஆப் அண்டர் ஸ்கோர் கோட் இருக்குல்ல, இதுக்குள்ளே இருக்க அந்த connection.cs அப்படின்ற ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இது மொத்தத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் கோட் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது என்னென்னா என்னுடைய கனெக்ஷன் ஸ்ட்ரிங். ஸோ இது என்ன அப்படின்றத வந்து இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங்னா என்ன, இது எப்படி எழுதணும், ஒரு கோடுக்கு என்னென்ன அர்த்தம் அப்படின்றத நான் என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இதுலேயும் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் டைம் வேஸ்ட் பண்ணணும்ல. ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் என்னோட கனெக்ஷன் ஸ்ட்ரிங் வீடியோ இதுக்கு முன்னாடி நான் 110 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் கனெக்ஷன் ஸ்ட்ரிங் அப்படின்னு ஒரு வீடியோ இருக்குது, அதை போய் பாருங்கள். உங்களுக்கு இதோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே கிளியராக தெரியும். ஓகே, முக்கியமாக CMS கனெக்ஷன் ஸ்ட்ரிங் இது கரெக்டாக இருக்கா அப்படின்னு நான் செக் பண்ணிக்கணும். என்னோட web.config போனேன்னா எனக்கு அந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங் இருக்கும். ஸோ எதுக்கும் நான் ஒரு வாட்டி இதை காப்பி பண்ணிவிட்டு என்னுடைய கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கில் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் என்னுடைய கனெக்ஷன் பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு வரும். ஸோ சேவ் பண்ணிவிட்டு இப்போதைக்கு இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இதோட எனக்கு அது தேவைப்பட போகிறது கிடையாது. ஸோ இந்த இடத்துல ஓகே, ஸோ இப்போ இந்த கிரிட் வியூவை வந்து நம்ம டைனமிக்காக பைண்ட் பண்ண போகிறோம். ஸோ என்னுடைய கோட் பிகன் ஃபைலுக்கு போயிடுறேன். எப்படி போகணுன்னா இந்த பேஜை ரைட் கிளிக் பண்ணி வியூ சோர்ஸ். ஸோ இது கீழே நான் வந்து சம் கோட்ஸை பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ டிஃபால்ட்டாக நம்மளுக்கு எரர் வரும். என்னென்னா நம்மளுடைய ரெஃபரன்ஸ்லாம் இல்லாமல் இருக்குது. ஸோ இதோடைய ரெஃபரன்ஸ் ஃபுல்லாக ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் வந்து இதை பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே ஃபைன். ஸோ இங்கே கனெக்ஷன் மட்டும் ப்ராப்ளம் பண்ணுது. ஜஸ்ட் சிம்பிள். என்னுடைய கனெக்ஷனில் நான் என்ன இது கொடுத்துருக்கேன்னு பார்த்துக்கலாம். கனெக்ஷன் மேனேஜர், dot get my connection. Okay, and இந்த கனெக்ஷனுக்கு வந்து நான் வேற ஒரு கனெக்ஷன் எழுதுனா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது என்ன ஒரு கனெக்ஷன் ஸ்ட்ரிங். ஸோ இதை பற்றி நான் ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இது சிம்பிள், ஒன்றுமே கிடையாது. ஒரு ஸ்ட்ரிங்கை கிரியேட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து என்னுடைய கனெக்ஷன் எழுதியிருக்கேன். என்னுடைய டேட்டா சோர்ஸ் வந்து நான் SQL கனெக்ட் பண்ணுறது அந்த localhost/SQL express. இனிஷியல் கேட்டலாக் வந்து CMS. ஸோ நம்மளுடைய அதாவது நம்ம டேட்டா பேஸோடைய நேம். ஸோ நான் க்ரியேட் பண்ணும்போது என்னுடைய டேட்டா பேஸ்க்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்கல, அதனால நான் இங்கே மென்ஷன் பண்ணாமல் இருக்கேன். ஸோ இன்டெகிரேட்டட் செக்யூரிட்டி வந்து ட்ரூ அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய சிம்பிள். ஸோ இது நான் வந்து என்னுடைய கனெக்ஷன் வந்து நான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இதை சேவ் பண்ணிவிட்டு என்னுடைய அந்த ஃபைலுக்கு போனேன்னா என்னால் இந்த இடத்துல என்னுடைய மை கனெக்ஷனை கால் பண்ண முடியும். அண்ட் ஓகே, இப்போ ஃபைன். ஸோ இப்போ நம்மளுக்கு எல்லாமே சரியாக இருக்குது. ஸோ இந்த கோட் வந்து கிரிட் வியூவை பைண்ட் பண்ணுறதுக்கு இந்த கிரிட் வியூவில் டேட்டா பேஸ்லேருந்து அந்த ரெக்கார்ட்ஸை எடுத்துகிட்டு வந்து இந்த கிரிட் வியூவில் காமிக்கிறதுக்கு, அதாவது இந்த பர்டிகுலர் ஃபீல்ட்ஸில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து டேட்டாஸை காமிக்கிறதுக்கு இந்த கோட்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதாவது இதை வந்து கிரிட் வியூவை பைண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை இதுக்கான ஈச் அண்ட் லைன் பை லைன் கோடோடைய எக்ஸ்ப்ளனேஷனை வந்து நான் ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுத்துட்டனால இப்போதைக்கு நான் இதை வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஸோ இந்த இடத்துல நான் வந்து இப்போது என்னுடைய SQL query எழுத போகிறேன். அதாவது டேட்டா பேஸ்லேருந்து என்னென்ன இன்ஃபர்மேஷனை ரிட்ரீவ் பண்ணணும் அப்படின்றது. ஸோ இது வந்து ஸ்ட்ரக்சரல் query லாங்குவேஜ் அப்படி சொல்லுவாங்க. SQL இது டிஃப்ரெண்ட். ஸோ இந்த நாலேஜும் நம்மளுக்கு வந்து இருக்கணும் கண்டிப்பாக. ஸோ செலக்ட் ஆல் காலம்ஸ் ஃப்ரம் என்னுடைய டேபிள் நேம். என்னோடய டேபிள் நேம் வந்து ஐட்டம்ஸ். ஸோ நான் கரெக்டாக இதை ஸ்பெல்லிங்கை ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ தட் என்னால் அதை காப்பி பண்ண முடியும். ஜஸ்ட் நான் இதை அந்த இடத்துல வந்து சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிவிட்டு நான் வேர் கிளாஸில் நான் முக்கியமாக இந்த இடத்துல ஒன்று கொடுக்க போகிறேன். என்னென்னா வேர் கிளாஸில் நான் வந்து என்னுடைய கேட் ஐடியை கொடுக்க போகிறேன். ஸோ வேர் கேட் ஐடி ஈக்குவல் டு 2 சிங்கிள் கோட்ஸ், 2 டபுள் கோட்ஸ், ஸோ 2 ++. ஸோ இதுவும் நான் ப்ரீவியஸாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்.
ஸோ இதில் வந்து இதுக்கு ஒரு பேராமீட்டர் ஆட் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரிங் cat id அப்படின்னு சொல்லிட்டு. இந்த cat ஐடியை நான் இங்கே கால் பண்ணிக்கிறேன். ஓகே, டாட் டு ஸ்ட்ரிங் சிம்பிள். ஸோ இது முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ இந்த லிங்க் பட்டனுக்குள்ளே தான் நம்ம எல்லாத்தையும் எழுத வேண்டியது இருக்குது. அதாவது இந்த எலக்ட்ரிக்கலை கிளிக் பண்ணால் என்ன நடக்கணும் அப்படின்றது தான். ஸோ என்னுடைய அந்த search.axp பேஜ் இருக்குல்ல, அந்த பேஜ்குள்ளே போயிட்டு என்னுடைய கேட்டகரியை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்மார்ட் டேக்கை கிளிக் பண்ணி திரும்பி எடிட் டெம்ப்ளேட் ஃபீல்ட்ஸ்க்கு வரேன். ஸோ இதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இந்த இடத்துல கொண்டு வரும். அதாவது அந்த பட்டனை கிளிக் பண்ணால் என்ன நடக்கணும் அப்படின்றத வந்து இந்த இடத்துல தான் நம்ம எழுதணும். ஸோ ஃபஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், இந்த எலக்ட்ரிக்கலை கிளிக் பண்ணால் எலக்ட்ரிக்கலுக்கான அந்த ஐட்டம்ஸ் மட்டும்தான் இங்கே டிஸ்பிளே ஆகணும். ஸோ அதுதான் நம்ம கான்செப்ட். ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணோன்னே அது இந்த இடத்துக்கு வரணும். அது மாதிரி நான் மெக்கானிக்கலை கிளிக் பண்ணேன்னா அது இந்த இடத்துக்கு வரணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா, ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ இது லிங்க் பட்டனில் அந்த லிங்க் பட்டனை கால் பண்ணணும். ஜஸ்ட் லிங்க் பட்டன் ஸ்பேஸ் மை பட்டன் btn. ஸோ நீங்கள் இதுக்கு என்ன வேணால் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் நான் ஒரு இன்ஸ்டன்ட் தான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ சென்டர் ஆஸ் லிங்க் பட்டன். ஓகே, ஸோ அந்த லிங்க் பட்டனை கிளிக் பண்ணோன்னே எனக்கு என்ன பண்ணணும்னா அந்த பர்டிகுலர் கிரிட் வியூ இருக்குல்ல, அதாவது இது வந்து கிரிட் வியூ கிடையாது. ஸோ இது வந்து இது கிரிட் வியூ தான். ஓகே, ஸோ கிரிட் வியூ. ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ணோன்னே அந்த பர்டிகுலர் கிரிட் வியூவில் இருக்க ரோவை கண்டுபிடிக்கணும். ஸோ grid view row equal to ஜஸ்ட் இதுக்கு நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் நம்ம grid view row தான் நான் கால் பண்ண போகிறேன். ஈக்குவல் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட், இதுக்குள்ளே அந்த grid view row அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணணும். அண்ட் இங்கே வந்து நம்மளுடைய இந்த வேரியபிள் நான் இங்கே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன்ல, ஸோ இது ஏன்னா இது 1 2 3 4 4 மாறிட்டே இருக்கும், 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எந்த ரோவை நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அதுக்காக மை பட்டன் நேமிங் கண்டர் செமிகாலன். ஓகே, ஸோ இப்போ நம்ம கோட்னால நம்ம எந்த பட்டனை கிளிக் பண்ணுறோம் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இந்த 2 லைனால இது வந்து இந்த 2 லைன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் இப்போது எழுதுறது வந்து நம்ம இந்த சர்ச் பேஜுக்குள்ளே போனோன்னா இது வந்து லிங்க் பட்டன், நல்லா கொள்ளிங்க, லிங்க் பட்டன். ஸோ நம்ம இந்த லிங்க் பட்டனை தான் கண்டுபிடிக்கணும். இந்த பட்டனில் என்ன எழுதியிருக்கு, அதாவது எலக்ட்ரிக்கலா மெக்கானிக்கலா கம்ப்யூட்டர் சயின்ஸா என்ன இது மேலே எழுதியிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்காக இப்போ நான் எழுத போகிற அந்த கோட் லிங்க் பட்டன். ஸோ இது வந்து ஐட்டம் நேமா, சாரி கேட் நேம். கேட் நேமில் வந்து ஸ்டோர் ஆக போகுது, அதான் இதுக்கு நீங்கள் என்ன நேம் வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ ஈக்குவல் டு திரும்பி அந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட், இந்த இடத்துல வந்து லிங்க் பட்டன். இப்போ அந்த கிரிட் வியூ ரோ, அந்த பர்டிகுலர் நான் கிளிக் பண்ணுற அந்த ரோவில் என்ன இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்காக தான் அந்த ரோவை நான் மென்ஷன் பண்ணுறேன் இந்த இடத்துல. டாட் ஃபைன் கண்ட்ரோல், அந்த பர்டிகுலர் கண்ட்ரோலை கண்டுபிடி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது என்ன கண்ட்ரோல்னால், இப்போது என்னுடைய இந்த லிங்க் பட்டனோட ஐடி, இந்த லிங்க் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இதோடைய ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதோட ஐடி, இதோடைய இந்த லிங்க் பட்டனுடைய நேமுன்னு கூட சொல்லலாம். ஸோ அதை நான் ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு என்னுடைய இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே அதுக்குள்ளே நான் 2 டபுள் கோட்ஸ் போட்டுட்டு அதுக்குள்ளே நான் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணுற இந்த பர்டிகுலர் இதை நான் கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இதை கிளிக் பண்ணுறதுக்காக அந்த கிளிக் பண்ணுறதோட ஐடி என்ன அப்படின்றத நான் கண்டுபிடிக்கணும். அது மேலே எழுதியிருக்க அந்த எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை கேட்ச் பண்ணணும். அதுக்காக அந்த ஐடியோடைய நேமை ஸ்பெசிஃபை பண்ணி அதை கண்டுபிடிச்சி அதுக்குள்ளே என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதை வந்து நான் இதில் வந்து ஸ்டோர் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து ஒரு லேபிளை கொடுக்குறேனே, நான் ஒரு லேபிள் போடுறேன். இந்த லேபிளுடைய ஐடி வந்து லேபிள் 1. ஸோ label1.text equal to catname.toString அப்படி நான் போடுறேன். ஸோ இப்போ நான் பேஜை சேவ் பண்ணிவிட்டு என்னுடைய ப்ரௌசர் நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே, ஜஸ்ட் நான் வந்து லேபிள் 1ன்னு கொடுக்கணும், நான் லேபிள்னு கொடுத்துறேன்.
யா. ஸோ இப்போதைக்கு நான் இதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணி இதை கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நமக்கு என்னடா எக்ஸாம்பிள் காமிக்கிறதுக்கு எனக்கு அது எரர் பார்த்துருது. ஜஸ்ட் நான் அதை ஜஸ்ட் Ctrl X தான் கொடுத்துருக்கேன், கட் தான் பண்ணியிருக்கேன். திருப்பி அந்த பேஸ்ட் பண்ண போகிறேன். நான் உங்களுக்கு டெமோஸ்ட்ரேஷன் காமிக்கிறதுக்காக அதை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் சேவ் பண்ணிவிட்டு என்னுடைய பேஜை நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்க இப்போ நான் எலக்ட்ரிக்கல் அப்படின்னு செலக்ட் பண்ணுறேன். ஓகே, லிங்க் பட்டனாக இருக்குது. ஜஸ்ட் செகண்ட். இது வந்து .to ஸ்ட்ரிங்குக்கு பதிலாக .text போடணும், ஏன்னா அது வந்து லிங்க் பட்டன். ஸோ இப்போ நான் என்னுடைய பேஜை நான் ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நான் எலக்ட்ரிக்கல் கிளிக் பண்ணால் எனக்கு எலக்ட்ரிக்கல்னு வரும். ஸோ மெக்கை கிளிக் பண்ணால் எனக்கு மெக்குன்னு வரும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிளிக் பண்ணால் எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் வரும். ஸோ இதுக்காக தான் அந்த 3 லைன் ஆஃப் கோட்ஸ் நான் எழுதினேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை கிளிக் பண்ணால் எலக்ட்ரிக்கலை கிளிக் பண்ணால் அந்த எலக்ட்ரிக்கல் தான் கிளிக் ஆகுதா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ அந்த பர்டிகுலர் ரெக்கார்டை வந்து நான் டேரெக்டாக இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ இன்னும் ரொம்ப சிம்பிளாகி போயிடுச்சு. நான் அந்த கிரிட் வியூவை நான் இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ நான் எதுவுமே பண்ணல, எதுக்கும் சேவ் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போது இந்த கிரிட் வியூ பைண்ட் பண்ணுற இந்த கண்ட்ரோலை நான் இங்கே வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் போகிறேன். டேட்டா ஷோ ஓப்பன் ப்ராக்கெட், இதுக்குள்ளே என்னுடைய இதை வந்து நான் பாஸ் பண்ணுறேன், என்னுடைய கேட் நேமை. செமிகாலன். ஸோ சேவ் பண்ணிவிட்டு என்னுடைய ப்ரௌசர் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே, என்னுடைய கிரிட் வியூவில் ஏதோ ப்ராப்ளம். நான் அது கிரிட் வியூவை செலக்ட் பண்ணிவிட்டு என்னோட டேட்டா சோர்ஸ்க்கு போகிறேன். போயிட்டு ஓகே, என்னுடைய டேட்டா சோர்ஸ் ஐடின்னு ஒன்று இருக்குது பாருங்களேன். இதை நான் ரிமூவ் பண்ணிவிட்டேன். ஆக்சுவலி இதானால் இது இன்னும் போகாமல் இருக்குது. ஸோ இதை பார்த்து ரிமூவ் பண்ணிக்கணும். சிம்பிள். சேவ் பண்ணிவிட்டு நோப், இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் எலக்ட்ரிக்கலை கிளிக் பண்ணுறேன். ஓகே, ஸோ என்னுடைய டேட்டா பேஸை கூட கனெக்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுது. ஸோ அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஜஸ்ட் ஸோ நம்மளுக்கு எவ்வளோக்கு எரர் வருதோ அவ்வளோக்கு புதுசாக கற்றுக்கலாம். ஸோ cannot connect to database CSMன்னு வருது. ஆக்சுவலி டேட்டா பேஸ் நேம் வந்து நம்மளுக்கு வந்து CMS. ஸோ அதுதான் ப்ராப்ளம். நான் CSMன்னு போட்டேன் என்னுடைய கனெக்ஷனில். CMS. ஓகே, இப்போ டேட்டா பேஸ் நேம் கரெக்டாக இருக்குது. ஸோ டேட்டா பேஸ் நேமை தப்பாக ஸ்பெசிஃபை பண்ணால் நம்மளுக்கு இந்த ஒரு எரர் தான் வரும். ஜஸ்ட் நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன் என்னுடைய பேஜை. ஓகே, ஸோ 2 டேட்டா சோர்ஸ் வந்து கிரிட் வியூக்கு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுலேயும் ஒரு தப்பு நடக்குது. ஜஸ்ட் என்னுடைய சர்ச்சில் போயிட்டு ஓகே, இது வந்து ஆக்சுவலி கிரிட் வியூ 2. ஸோ நான் இந்த இடத்துல கிரிட் வியூ 2ன்னு போட்டிருக்கணும். ஜஸ்ட் நான் இந்த கோடை காப்பி பேஸ்ட் பண்ணால இந்த தப்பு வந்துருக்கு. ஜஸ்ட் நான் வந்து 2ன்னு மாற்றிக்கிறேன். ஏன்னா வந்து இந்த கிரிட் வியூ தான் நம்ம பைண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதோடைய கிரிட் வியூ வந்து நேம் வந்து இதோடைய ஐடி வந்து கிரிட் வியூ 2. ஸோ நான் இங்கே 1ன்னு கொடுத்துருந்தேன், அதனால தான் அந்த எரர். ஸோ இதை சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ நான் இப்போ எலக்ட்ரிக்கலை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே எனக்கு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலில் என்னென்ன ஐட்டம்ஸ் நான் வச்சுருந்தோம் அதெல்லாம் வரும். மெக்கை கிளிக் பண்ணால் மெக்கில் என்ன இருக்கும் அதெல்லாம் வரும். கம்ப்யூட்டர் சயின்ஸை கிளிக் பண்ணால் கம்ப்யூட்டர் சயின்ஸில் என்னென்ன ஐட்டம்ஸ் வச்சுருக்கணும் அதெல்லாம் வரும். ஸோ இதை இன்னும் கொஞ்சம் ஆர்டராக பண்ணலாம். ஓகே, ஸோ இதை வந்து நான் ஜஸ்ட் ஃபார்மேட் மாற்றியாச்சு. இன்னும் கொஞ்சம் இது எடிட் போயிட்டு இந்த ஐட்டம் நேமை செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கிளிக் கீழே வரேன். கீழே வந்து இந்த இந்த ஹெடர் ஸ்டைல் இருக்குல்ல, இதை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். கீழே வந்தீங்கன்னா வார்ப்புன்னு ஒன்று இருக்கும், அதை நான் ஃபால்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ தட் எனக்கு இது ஒரே லைன்லேயே வரும். ஸோ அதுக்கு தான் சேவ் பண்ணிவிட்டு என்னுடைய ப்ரௌசர் நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே, இப்போ கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. ஸோ அதேமாதிரி ஐட்டம் ஐடிக்கும் நம்ம பண்ணிக்கலாம். ஐட்டம் ஐடி. ஸோ அதேமாதிரி கீழே வந்துட்டு அந்த ஹெடர் ஸ்டைலை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். இது வந்து ஃபால்ஸ். சூப்பர்.